ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 இலையுதிர் காலத்தின் அமைதி காதைக் கெடுக்கிறது. அலறல் சத்தம் கேட்குமா? விளம்பரம். இறுதிப் போட்டி மர்மம் வெளிப்படுகிறது. இருண்ட ரகசியங்கள் எரிந்தன. மறக்கப்பட்ட வாரிசுகள் திரும்பினர். ஆனால் அமைதி. ஒருபோதும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. மினுமினுப்பான மெழுகுவர்த்திகள் மற்றும் கிழிந்த எழுத்துக்களின் மீது மென்மையான பியானோ வாசிக்கிறது. ஓ ஆரோஹி, புயல் கடந்துவிட்டதாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது கண் மட்டுமே. விரைவு காட்சிகள். உடைந்த பதக்கத்தை ஏந்தியிருக்கும் அமரா. காலியான மண்டபத்திற்குள் நந்தினி நடந்து செல்கிறாள். சுவரிலிருந்து அகற்றப்படும் தேவ் கபூரின் உருவப்படம். ஓ அமரா, உண்மை ஒரு கதையை முடிப்பதில்லை, அது கத்தியை கூர்மையாக்குகிறது. ரைசாடா எஸ்டேட்டின் நிலத்தடி பெட்டகத்தில் காலடிச் சத்தங்கள் எதிரொலிக்கின்றன. ஒரு கதவு சத்தமாகத் திறந்து, உள்ளே இருந்து சிவப்பு நிறத்தில் ஒளிரும் ஒரு சீல் செய்யப்பட்ட பலகையைக் காட்டுகிறது. திடீரென்று அமைதி. மெதுவாக, ஆழமாக மூச்சு விடும் சத்தம். ஓ தெரியாத குரல். சிதைந்த ஆண். அவர்கள் மரபைத் தேடியபோது நான் பழிவாங்கும் மனப்பான்மையைக் கட்டியெழுப்பினேன். ஒரு கை இருண்ட சுடரைப் பற்ற வைக்கிறது. நிழல்கள் ஒரு சிம்மாசனத்தின் வடிவத்தில் சுழல்கின்றன. திரையில் உரை. இறுதிச் சட்டம் தொடங்குகிறது. எல்லோரும் இறுதிவரை சாதிக்க மாட்டார்கள். ஒரு நிமிஷம் அமைதி. இலையுதிர் காலத்திற்கு சற்று முன்பு. மென்மையான, மனதை மயக்கும் பின்னணி இசை, மெதுவான பியானோ மற்றும் காற்றாலை இசை. காட்சி. இருண்ட ரைசாடா மண்டபத்தில் ஒரு மெழுகுவர்த்தி மின்னுகிறது. சுவர்கள் கடந்த காலத்தின் எதிரொலிகளுடன் கிசுகிசுக்கின்றன. குரல் ஓவர். ஆரோஹி, அமைதியாக இருந்தாலும் அசைந்தேன், அது முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைத்தோம். அந்த அமைதி திரும்பிவிட்டது. ஆனால் சில மர்மங்கள் மறைவதில்லை. அவை காத்திருக்கின்றன. ஃபிளாஷ். தேவ் கபூரின் நாட்குறிப்பு மூடப்படும் ஒரு காட்சி. இரத்தக் கரை படிந்த மோதிரம் வெள்ளி கிண்ணத்தில் விழுகிறது. அமரா தோட்டத்தின் வழியாக தனியாக நடந்து செல்கிறாள். அவள் கை ரோஜாவின் மீது தடவுகிறது, அதன் முட்கள் சிவப்பு. குரல். விக்ராந்த், இந்த அமைதியான தருணம். இது ஒரு பொய். ஒரு புயல் சுற்றி வருகிறது. அதற்கு நம் பெயர்கள் தெரியும். திடீர் மின்னல்கள். நந்தினி விளக்கை ஏற்றுகிறாள். தோட்டத்தின் கீழ் ஒரு மறைக்கப்பட்ட அறை திறக்கிறது. நிழலில் இருந்து பார்க்கும் ஒரு ஜோடி தங்கக் கண்கள். தெரியாத ஆண் குரல். சிதைந்த குளிர். அவர்கள் ஓய்வெடுக்கட்டும். அவர்கள் நம்பட்டும். எனக்கு ஒரே ஒரு கணம் போதும். இதையெல்லாம் எரிக்க. திரை கருப்பு நிறமாக மாறுகிறது. திரையில் உரை. குழப்பத்திற்கு முன் ஒரு அமைதி. ஒரு மர்மம் இனி புதைக்கப்படவில்லை. எழத் தயாராக இருக்கும் ஒரு உண்மை. ரைசாடா எஸ்டேட்டில் மென்மையான காற்று சலசலக்கிறது. கரை படிந்த கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக நிலவொளி வடிகிறது. வீடு இன்னும் மிகவும் அமைதியாக இருக்கிறது. காட்சிகள். ஆரோஹி பெரிய மண்டபத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறார். அவள் கண்கள் மூடியுள்ளன. ஒரு கிழிந்த குடும்ப உருவப்படம் தரையில் கிடக்கிறது. கடிகாரம் முன்பை விட சத்தமாக ஒலிக்கிறது. குரல் வழி. ஆரோஹி, காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் என்றார்கள். ஆனால் காலம் புதைத்த காயங்களைப் பற்றி என்ன? விரைவான வெட்டுக்கள். தேவ் கபூரின் சின்னம் குறிக்கப்பட்ட சீல் வைக்கப்பட்ட உரையை அமரா காண்கிறாள். ஒரு கண்ணாடி தொட்டாமலேயே விரிசல் அடைக்கிறது. நந்தினி இருளில் ஏதோ கிசுகிசுக்கிறாள். இது இன்னும் முடிவடையவில்லை. குரல். விக்ராந்த், நாங்கள் உண்மையைத் தேடினோம். ஆனால் உண்மை ஒருபோதும் விலை இல்லாமல் வராது. எஸ்டேட்டின் சக்தி மின்னுகிறது. மூதாதையர் சுடர் திடீரென்று அணைக்கிறது. அமைதி. பின்னர் சிதைந்த ஆண் குரல். விஸ்பர். அவர்கள் ஓய்வெடுக்கும்போது நான் திரும்பி வருகிறேன். ஒரு கருப்பு சதுரங்கக் காய் விழுகிறது. குடும்ப மரத்தின் குறுக்கே ஒரு நிழல் நகர்ந்து, பெயர்களைக் கடந்து செல்கிறது. திரையில் உரை. ஒரு இறுதி மூச்சு. ஒரு இறுதி தேர்வு. எல்லாம் சிதறுவதற்கு முன் ஒரு கணம் அமைதி. வாரிசு வெறும் ஆரம்பம்தான். உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது. இருண்ட திரை. மென்மையான டிக் டிக் ஒலி எழுப்பும் கடிகாரம் எதிரொலிக்கிறது. 1, 2, 3. காட்சி. துருப்பிடித்த பூட்டுக்குள் மெதுவாக திரும்பும் தங்கச் சாவி. ரைசாடா மூதாதையர் பெட்டகத்தின் கதவுகள் சத்தமாகத் திறக்கின்றன. குரல் ஓவர். நந்தினி. மென்மையான பிரதிபலிப்பு. ஒவ்வொரு புயலுக்குப் பிறகும் ஒரு கணம் அமைதி வரும். ஆனால் அந்த அமைதி மோசமான ஒன்றின் தொடக்கமாக இருந்தால் என்ன செய்வது? விரைவான மின்னல்கள். உடைந்த பதக்கத்தை பிடித்துக்கொண்டு அமரா அமைதியாக அழுகிறாள். சாம்பலில் மூடப்பட்ட ஒரு பழைய ரைசாதா முத்திரையைப் பார்க்கும் விக்ராந்த். ஆரோஹி ஜன்னலில் நிற்கிறாள். அவளுக்குப் பின்னால் மின்னல் மின்னுகிறது. குரல் வழி. ஆரோஹி, தேவ் கபூரின் நிழல் புதிரின் ஒரு பகுதி மட்டுமே. உண்மையான எதிரி எப்போதும் காத்திருந்தான். வெற்றுப் பார்வையில் மறைந்திருந்தான். திடீர் படம். ஒரு இருண்ட அறையின் நடுவில் ஒரு கருப்பு சதுரங்கப் பலகை அமைக்கப்பட்டுள்ளது.
ஒரு கை இறுதிப் பகுதியை வைக்கிறது, இரத்தத்தில் நனைந்த ஒரு ராஜா. சிதைந்த குரல், தெரியாத வில்லன், அவர்கள் அமைதியாக இருக்கட்டும். அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக நம்பட்டும். பிறகு, நான் தொடங்குகிறேன். திரையில் உரை, மர்மம் அவிழ்கிறது. வாரிசு சோதிக்கப்படுகிறார். அமைதி என்பது ஒரு பொய். ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2, இறுதி விளம்பரம். மர்மம் வெளிப்படுகிறது, அமைதியான ஒரு தருணம்.